வணக்கம். இது உங்க கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் மிஷின், அதாவது உருளி ரோஸ்டர்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இது எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்டிங் வித் கேஸ், சூடாகிறது வந்து கேஸ்லையும், ரன் ஆகிறது அதாவது சுழல்றது வந்துட்டு கரண்ட்லையும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 HP கிராம்ப்டன் மோட்டரில் ரன் ஆகுது. இதில் வந்து 10 கிலோ, 15 கிலோ, 25 கிலோ, 50 கிலோ வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. லைஃப் டைம் ஸ்பேர் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அரிசி மாவு வறுக்கலாம், தானியங்கள், சிறுதானியங்கள், சத்து மாவுக்கு எல்லாமே வறுக்கலாம், இட்லி பொடி, பருப்பு பொடி, அந்த மாதிரி பொடி வகைகளுக்கு வறுக்கலாம். ஸோ வடச்சட்டியில் நீங்கள் எந்த ப்ராடக்டை நீங்கள் வறுத்து பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து இதில் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் ஃபேஸில் தான் இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு இடம் தேவைப்படும். வீட்டு சிலிண்டர்லேயே நம்ம வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய விசேஷங்கள் வரப்போகுது. கண்டினியூஸாக தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது இல்லாமல் கோயில் நோம்பிகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட வேலை பளுவை குறைச்சிக்கிறதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த உருளி ரோஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி எக்ஸ்போர்ட்டாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றிய தகவல்கள் மேலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர்ஸ் இருக்குது, டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.